Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச chicken recipe தான், lemon pepper chicken. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் இன்னைக்கு 5 chicken leg pieces எடுத்துக்கிறேன். இது ஒரு 1/2 kg இருக்கும். இப்போ நீங்க பீஸ்லயே பண்ணனும் அப்படினா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணி கூட நீங்க இந்த ரெசிபி பண்ணலாம். இப்போ இந்த லெக் பீஸ்லயே நம்ம முன்னாடி ரெண்டு பக்கமா இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரியே திருப்பி பேக் சைடும் இந்த மாதிரி ரெண்டு கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் மசாலா எல்லாமே நல்லா உள்ள இறங்கும். அது மாதிரியே நம்ம இப்போ எல்லா பீசஸுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். நம்ம மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு 1/3 கப் நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா புளிக்காத கட்டியான தயிரா எடுத்துக்கோங்க. 4 teaspoon lemon juice சேர்த்துக்கிறேன். மிளகு சீரகத்தூள் 2 teaspoon. ginger garlic paste 3 teaspoon. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இதல நம்ம தேவையான அளவு salt சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமா மல்லி இலை குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம chicken pieces எல்லாமே கட் பண்ணி ரெடியா இருக்கு. இதை இப்போ நம்ம நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். chicken pieces உள்ளலாம் நல்ல மசாலா இறங்குற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. இத ஒரு 30 minutes நல்லா marinate பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா marinate ஆனதுக்கு அப்புறமா ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 2 tablespoon oil சேர்த்துக்கோங்க. கூடவே 1 tablespoon பட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இதையும் இந்த ஆயில்ல சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதும் அதுல 2 பல் பூண்டு இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி. இது நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இதுல ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து இந்த ஆயில்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த chicken pieces ஒவ்வொண்ணா அதுல சேர்த்துக்கலாம். panல chicken சேர்க்கும்போது ஹீட் வந்து நல்லா கொஞ்சம் ஹை ஹீட்லயே வெச்சுக்கோங்க. ஹை ஹீட்லயே வெச்சு ஒரு 2-3 minutes குக் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்ல வெச்சுக்கலாம். அப்புறம் மீதி இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே அது மேலேயே அப்படி நான் சேர்த்து விட்டுறேன். பாருங்க நல்லா குக் ஆயிட்டு இருக்குது. ஒரு 2-3 minutes ஹை ஹீட்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம மீடியம் ஹீட்ல வச்சிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 minutesக்கு அப்புறமா நம்ம இத ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க ஒரு பக்கம் எல்லாமே நல்லா குக் ஆயிருக்கும். சோ நம்ம இத அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் எல்லா chicken pieces-ஐயுமே. இப்போ எல்லா பீசஸுமே திருப்பி போட்டாச்சு. இப்போ லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு 10 minutes இத நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன பீசஸ்லாம் சரியா குக் ஆகலையோ அதை நம்ம திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க மசாலா எல்லாமே நல்லா சிக்கனோட சேர்ந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஹீட் லோ ஹீட்லயே வச்சிட்டு இதுல fresh cream சேர்த்துக்கலாம் 2 tablespoon. fresh cream இல்லனா அதுக்கு பதிலா நீங்க curd கூட சேர்த்து செய்யலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படி லைட்டா mix பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு கலர வேண்டாம். கடைசியா இதோட 2 green chilli இப்படி நீல நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மல்லி இலையும் குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன்.
கூடவே 1 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான லெமன் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடுவோம், ஆனால் இது வீட்டிலேயே நம்ம ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எஸ்கே கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.